பாப்பா வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் சம்பளம் தான் வாங்கினேன். அதுக்குள்ள என்ன ஒரு ஆட்டம். இங்க நான் எத்தனை வருஷமா வேலை பார்க்கறேன். உன்ன மாதிரி எத்தனை பேர் என்கிட்ட வாளாட்ட பார்த்திருப்பாங்க. அவங்களை எல்லாம் தலையில குட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். 2 நாள் ஆனாலும் என்ன தோர்த்தி அடிச்சுட்டு என் சீட்ல இருந்து உட்கார்ந்துட்டல்ல. ஆனா அந்த 2 நாளுக்குள்ளேயும் உன்னை வேலையை விட்டே துரத்தி அனுப்பிச்சிட்டனா? நடந்த சம்பவத்துல உங்களோட சூழ்ச்சி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாவம் ஓனருக்கு தான் இன்னும் உங்களை பத்தி முழுசா தெரியல. உங்களை கூட வச்சதுக்கான பலனை கூடிய சீக்கிரமே அவர் அனுபவிப்பார். இத்தனை வருஷமா வேலை பார்க்கிற எனக்கு அவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதா என்ன? ஆனா நேத்து வந்த நீ இந்த ராம்குமார் கிட்டயே வேலையை காட்டினா சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? வாசல் இந்த பக்கம் தான் இருக்கு, வெளியே போடி. ராம்குமார்! ஏய், யார பேர் சொல்லி கூப்பிடுற? உன்ன டேய், நீயா? நான் தான்டா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு லேடிஸ் மேல கை வைக்க போற? நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா? வீட்டுல இருக்கிற 1008 பிரச்சனையை தாண்டி தான் பொண்ணுங்க வேலைக்கு வராங்க. வேலைக்கு வந்த இடத்துலயும் ஆம்பளைங்கிற அதிகாரத்தையும் திமிரையும் காட்டுவீங்களா? டேய், நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? அது எப்படி திருந்துவாங்க? பொண்ணுங்களை தன்னோட திறமையால ஃபேஸ் பண்ண முடியாதவங்க ஆம்பளைங்கிற அதிகாரத்தை காமிச்சுதானே இவங்கெல்லாம் ஜெயிக்க பாப்பாங்க. உன்ன மாதிரி ஆளுங்களாலதான் பல பொண்ணுங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க.